So hello friends, வணக்கம், welcome back to the channel Beauty Defining and இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு மேக்கப் லுக் தாங்க. So இந்த மேக்கப் லுக் வந்து இந்தியன் கெஸ்ட் வெட்டிங் மேக்கப் லுக் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. So வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இன்னைக்கு ஃபவுண்டேஷனுக்கு யூஸ் பண்றது Maybelline Dream Satin Skin SPF 24 PA++. இதுதான் அந்த cream. இப்போ வந்து என் கையில எடுத்துக்கிறேன் ப்ராடக்ட்டை. ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து டாட் பண்ணிக்கலாம். ஸோ டாட் பண்ணிட்டு ஒரு பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் காதுலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நெக்கையும் மறக்காம அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நெக் ஒரு கலர், ஃபேஸ் ஒரு கலர் இருந்தால் நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் ஸோ கன்சீலருக்கு LA Girl Pro கன்சீலர் எடுத்திருக்கேன். இந்த ஷேட் வந்து பியூர் பேஜ். கம்மியாக எடுத்தால் போதும், பிகாஸ் இதே கொஞ்சம் ஜாஸ்தியாகும். இதுமே உங்க பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. எஸ், கன்சீல் பண்ணியாச்சு. ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணுறது கொஞ்சம் டியூயி எஃபெக்ட் இருக்கணும். அப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகிறதுனா கொஞ்சம் க்ளோயிங் ஸ்கின் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் சாட்டின் ஃபினிஷ் இருக்கறனால கொஞ்சம் டியூயி எஃபெக்ட் இருக்கும், லைக் க்ளோயிங் எஃபெக்ட் இருக்கும். எங்கே கன்சீல் பண்ணனோ அங்கே மட்டுமே ஃபேஸஸோட மினரல் பவுடர், தட் இஸ் லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ கொஞ்சமாக எடுத்து இந்த கண்ணு கீழே இங்க பாருங்க, அந்த டியூவி எஃபெக்ட் இருக்கு. ஸோ அதை நான் ஸ்பாயில் பண்ண விருப்பப்படல. ஸோ அப்படியே டியூவி எஃபெக்டோட இருக்கட்டும். கண்ணு கீழே மட்டும் க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பவுடர் வச்சு கொஞ்சோண்டு அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ் ஃபில்லின் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஐப்ரோ மெத்தட் காமிச்சிருப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபில்லின் பண்ணிக்கோங்க. ஸோ லாக்மே அப்சல்யூட் ஐ ஷேடோ பேலட் எடுத்திருக்கேன். இந்த லைட் ப்ரௌன் ஷேடை வந்து க்ரீஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டோம் ஷேட் ப்ரஷில் எடுத்துட்டு எக்ஸஸ் ப்ராடக்ட் டஸ்ட் பண்ணிட்டு இன்டென்சிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ப்ரௌன் ஷேட் அடிச்சிட்டோம். இந்த டார்க் ப்ரௌனில் வந்து ப்ராடக்ட் எடுத்துட்டு இந்த ப்ராடக்டை இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கண்ணுக்கு வந்து கொஞ்சம் நல்லா பிரைட் டெஃபினிஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த பிங்க் ஷேட் எடுத்து என் ரிங் ஃபிங்கர்ல எடுத்துக்கிறேன். சென்டர்ல வந்து டெபாசிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்மஜ் ப்ரஷ் வச்சுட்டு இப்போ கீழேயும் வந்து இதே கலரை வந்து டெபாசிட் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து இந்த கிளிட்டர் ஷேட் இருக்கு பிங்க்ல, அதை எடுத்துட்டு உங்க ரிங் ஃபிங்கர்ல எடுத்துக்கோங்க. இப்படி சென்டர்ல வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒயிட் ஷிமரி ஷேட் எடுத்துக்கோங்க. இதை வந்து உங்க ஐஸோட இங்க வந்து டெபாசிட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஐலைனர் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்றது வந்து NYBE ஓட ஐலைனர்.
நெக்ஸ்ட் வந்து இந்த Maybelline The Colossal Volume Express. ஸோ இது நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப திக் லேஷஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபால்ஸ் லேஷஸ் அப்ளை பண்ணணும்னு அவசியமே இல்லை. நெக்ஸ்ட் வந்து லோவர் வாட்டர் லைனை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் blusher யூஸ் பண்ண போறேன். ஸோ Miss Claireல இருந்து blusher. இந்த பிங்கி பீச்சி ஷேட் இருக்குங்களா? ஸோ கான்டூரிங் பண்ணுறதுக்கு ஐஷேடோ பேலட் எடுத்து இந்த ப்ரௌன் இருக்கு பாருங்க. ஸோ அது கொஞ்சமாக எடுத்து இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. பியூட்டி ஸ்பாஞ்ச் இருக்குல்ல, அதை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வந்து ரொம்ப தின்னா தெரியறதுக்கு இந்த மாதிரி லோவர் ஜா லைன்ல வந்து இந்த மாதிரி கான்டூர் பண்ணிக்கோங்க. அப்புறம் மூக்கு உங்களுக்கு தின்னா தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதே மாதிரி ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கிட்டு இப்படி இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி ரப் பண்ணிக்கோங்க. மூக்கு வந்து ஷேப்பா தெரியும். ஃபோர்ஹெட் சின்னதா தெரியணும்னா அதே மாதிரி ப்ரௌன் ஐ ஷேடோ எடுத்துக்கிட்டு அப்வர்ட் டைரக்ஷனில் இப்படி புஷ் பண்ணிக்கோங்க. கையிலே பிளெண்ட் பண்ணால் மேக்ஸிமம் போதும். ஸோ ஓவரால் மேக்கப் இஸ் ஓவர். நான் இந்த ஷேட் எடுத்துட்டு நம்ம ஐப்ரோஸ் கீழே அப்ளை பண்ண போகிறேன். இந்த மாதிரி உங்கள் ஃபிங்கர்ஸில் வச்சு இப்படி ஹைலைட்டருக்கு ரெவல்யூஷன் ப்ரோ பேலட் தான் ரொம்ப நல்ல பேலட். ஸோ இந்த மாதிரி 2 ஃபிங்கர் இப்படி எடுத்துட்டு ஸோ இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. கிஸ் ப்ரூஃபோட லிப் லைனர் வந்து லைன் பண்ணிக்கிறேன். மிஸ் கிளேரோட 37 ஷேட் எடுத்து கொஞ்சம் பிரைட் லிப்ஸ் வேணும்னால இதையும் இப்படி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஃபினிஷ்ட். ஃபைனல் டச் மிஸ் கிளேரோட லிப்ஸ்டிக்கே எடுத்து so meet you in another video. Until then, take care. Tata. Bye bye.